கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேலர்களை விடுவித்தார். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2021. இந்த நாளின் வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டுமே. கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் வேத வசன தியானத்திற்குள் கடந்து போவோம். இந்த நாளின் வேத வசன தியானத்தின் தலைப்பு நல்லவைகளை விட்டுவிடக்கூடாது என்பதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்தும் பல இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறவராக கடந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பரிசேயன் தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை உணவருந்தும்படி அழைக்கிறான். அந்தபடியே இயேசு அவன் வீட்டிற்கு கடந்து போனார். அங்கே பரிசேயன் ஒருவன் இயேசு கிறிஸ்து சம்பிரதாயங்களின்படி சடங்குகளின்படி கை கழுவாமல் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அதற்கு இயேசு, பரிசேயர்கள் சம்பிரதாய சடங்குகளில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள், அதெல்லாம் சரியே. ஆனால் எதை முக்கியமாக செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தங்கள் கடைபிடிக்கிற சம்பிரதாய சடங்குகளை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது சரியே, ஆனால் நியாயத்தையும் தேவ அன்பையும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு மற்றவைகளை அனுசரிப்பது சரியில்லை. எது முக்கியமோ அதையே கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ முடியும். பிரியமானவர்களே, நாமும் கூட சம்பிரதாய சடங்குகளை குறித்து மிகவும் கவலைப்பட்டு அதை எப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். நியாயமாக இருக்க வேண்டியதையும் தேவனை அதிகமாக அன்பு செய்ய வேண்டியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு அநேக காரியங்களை குறித்து நாம் சரியாக செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு எச்சரிக்கையான ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறார். அது என்னவென்றால், நாம் வாழ வேண்டிய விதம் மிகவும் முக்கியமானது. நம்முடைய தனிப்பட்ட உள்ளான வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டியது முக்கியமானது. இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நாம் சடங்காச்சாரங்களுக்கு மிகவும் கவனமாக இருந்து செய்வது அது சரியல்ல. நம்முடைய தனிப்பட்ட உள்ளான வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது மிக முக்கியமானது. இவைகள் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் தாமே நமக்கு கிருபையையும் உதவியையும் செய்வாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நன்மையானவைகளை செய்யவும் உம்மை இன்னும் அதிகமாக பிரியப்படுத்துகிற செயல்களை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.